அப்படிங்கிறவர் ரொம்ப அழகான வார்த்தையா உபயோகப்படுத்துவார். காமகோடி குடும்பம் அப்படின்னு சொன்னா கூட அவர் சொல்லுவார், காமகோடி குடும்பம் அப்படின்னா குடும்பம்னாலே மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், ஒரு கூட்டு குடும்பம்னா கூட. அதனால குடும்பம்னுங்கிற வார்த்தை கூட ஒரு சின்னதா தான் தெரியறது. அதனால என்ன பண்ணுன்னா ஊர்னாலும் சின்னதா போடுறது, நாடுனாலும் சின்னதா போடுறது, மண்டலம் அப்படின்னுட்டா பெரிய ஒரு விஷயமா ஆயிடுறது. இந்த பூமண்டலம் அப்படிங்கிறோம். அத போல சங்கர மண்டலம் அப்படிங்கிற அத்தனை பேருமே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே பெரியவாளோட பக்தா தான், பெரியவாளோட பக்தால ஆகணும் அப்படிங்கிறது இந்த கவிஞர் சுப்பு ஆறுமுகத்தோட ஒரு பெரிய அவா. அதுக்கு பல விதத்திலையும் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறவர் இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற கலைஞர்ல பெரிய வித்தகர். இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட புராதனமான கலை, பிராச்சீனமான கலை, நமது தேசத்துக்குன்னே உள்ள கலை. தர்மத்தை வழக்கு நமது மூதாதையர்கள்லாம் நமக்கு நல்லறிவு போட்டு என்ன விதமான நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியுது. அதுல ஒண்ணு இந்த வில்லுப்பாட்டு. அந்த வில்லுப்பாட்டு கலைஞர் அவர் பெரியவாளும் வேதாகம சில்ப சதஸ் அப்படின்லாம் வச்சு இது மாதிரி கலைகள்லாம் எப்படி வளர்த்திருக்கா அப்படிங்க